ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு காளான் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காளான் குழம்பு பார்த்திங்கன்னா அசைவ குழம்புகளோட டேஸ்ட்டை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளும் கூட இதை செய்கிறது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் 7 எடுத்துருக்கேன். இப்போது இந்த மிளகாயை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இதை வறுப்படும் போது கொஞ்சம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால முதல்ல மிளகாயை மட்டும் தனியாக வறுத்து எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கருகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா அந்த மணம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஏன்னா ஹையில் இருக்கும்போது டக்குன்னு கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம். மறுபடியும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரியணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நல்லா காரமானது தான் 7 எடுத்துருக்கோம். இப்போது அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்திக்கிறோம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த வாசனை வர்ற அளவுக்கு இதெல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஏற்கனவே மிளகாய் எடுத்து வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம அதிலே 2 கட் பண்ணி போட்டு நம்ம இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறிடணும். அப்போ தான் இந்த குழம்புல பச்சை வாசனை இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் துருவலும் நல்லா வறுபட்டுறணும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், மஞ்சள் தூள் இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம அந்த அரைக்கக்கூடிய மசாலா எல்லாத்துக்குமே நம்ம வறுத்து வச்சுட்டோம். அடுத்தது நம்ம காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் மீடியம் சைஸ் 2 எடுத்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடியே நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படி சேர்த்திருக்கேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த குழம்புல ராஸ்மல் இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு காளான் எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்காமல் நல்லா 1 நிமிஷம் இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம்.
ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுடலாம். நம்ம காளானில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்காமல் அப்படியே ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஜஸ்ட் ஒரே நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்துருச்சு. இதை அடுத்தது வந்துட்டு நம்ம மண்பானையில் தான் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கான திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு தேவையான அளவுக்கு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி காளான் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதை செய்யும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த நான்வெஜ் குழம்பு செய்கிற மாதிரி அதே வாசனையில் இருக்கும். ரொம்பவே நல்லா கமகமன்னு வீடே ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அப்படி தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம மண்பானையில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு தாளிப்புக்கு வந்துட்டு முன்னாடியே தனியாக வந்து பேனில் வெங்காயம் தக்காளி காளான்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இந்த குழம்பு அந்த ராஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சாலே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட வந்துட்டு காளான் குழம்பு தயார். இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணும்னாலும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.